விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களை செய்தியில் நீங்கள் ஒரு செய்தி போடும்போது என்ன சொல்றீங்கன்னா, தாவைக்க தலைவர்னு போட மாட்டேங்கிறா, தாவைக்க தலைவரும் நடிகரும் ஆகிய விஜய் அவர்கள்னு மென்ஷன் பண்ணீங்க. அவரை இன்னமும் நடிகர்னு அவங்கள ஒரு பிரஸ் மீட் எவ்வளோ சொல்றீங்க. அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, நடிக்கிறதை விட்டு நாங்கள் ரசிகர்களும் அவருடைய தொண்டரா நாங்கள் வந்துட்டோம். அதனால இன்னைக்கு இருக்கிற துணை முதல்வருடைய அவருடைய மகனை கூட சாரி முதல்வருடைய மகன் துணை முதல்வர் கூட இன்னைக்கு நடிகர்னு யாரும் சொல்ல, துணை முதல்வர் தான் சொல்றீங்க. அதனால எங்க நடிகரை அவாய்ட் பண்ணிக்கங்க. இனி வரக்கூடிய நியூஸ் சேனல்கள்ல எங்களுடைய தலைவர் அவர்கள் 2026 முதல்வரா ஆக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எந்த ஊழலும் செய்யல, குடும்ப அரசியல் இல்ல, ஃப்ரெஷ்ஷா புது தலைவர், ஊழல் இல்லாத ஊழல் படையாத கரத்தை நாங்க உட்கார வைக்க போறோம். இனி தமிழகம் ஒரு விடுதலைக்கா ஒரு வெற்றியை சூட போகுது. எங்க தலைவர் தமிழக வெற்றி கழகம் மூலமா தான் அந்த வெற்றி தமிழகத்துக்கு கிடைக்க போகுது. அது நிச்சயமா நான் உறுதியா நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு கூட்டமா இருந்தது, வரவேற்கத்தக்க கூட்டமா இருந்தது. அவ்வளவு மக்களுடைய ஆதரவு. இன்னைக்கு அவருடைய என்ன சொல்றது, கூட்டத்துக்கு இனிமே வரமாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான், கருவு சம்பவத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் ஆரம்பம். இது நீ தொடரும், இன்னும் கூட்டம் அதிகமா வரும். இன்னைக்கு பாஸ் வந்தாதான் உள்ள வர முடியும்னு சொன்னாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் நீங்க வரலாம், நீங்க தளபதிக்காக வந்துக்கிறீங்க, தளபதி பார்க்க வந்துக்கிறீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு தளபதி நாங்க சந்தோஷமா பார்த்தோம், இதை கடந்து போக போறோம். அதுக்காக ரொம்ப நன்றி. இங்க தமிழ்நாட்டுல எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, பாண்டிச்சேரியில எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, போலீஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட? காவல்துறை மிகவும் அன்பா பேசினாங்க, எங்களை ரொம்ப பாதுகாப்பா நடத்தினாங்க. காவல்துறையை குறை சொல்லவே முடியாது. எங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப எங்களை ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு கைட்லைன் பண்ணாங்க, வழி நடத்தினாங்க. அவங்களுக்கு காவல்துறைக்கு மிக்க மிக்க நன்றி. தமிழ்நாட்டுல என்ன எதிர்பார்க்கறீங்க? இதே மாதிரி தமிழ்நாட்டுல கூட்டம் நடத்தினா காவல்துறை அரசாங்கத்துக்கு கீழே தான் வேலை செய்யறாங்க காவல்துறைகள், அரசியல்வாதிகள். அதனால காவல்துறை குறை சொல்ல விரும்பல. அவங்களுக்கு மேல் அதிகாரிங்க என்ன கட்டளை சொல்றாங்களோ, என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் அவங்க நடக்கணும். அதனால எந்த காவல்துறையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால காவல்துறைக்கு ரொம்ப நன்றி.